வெல்கம் டு பவர். இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் ஸ்டாக்ஸில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மூவை நம்ம டே கேண்டிலுக்கு யூஸ் பண்ணலாம், வீக்லி கேண்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், மந்த்லி கேண்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம டே, வீக்லி அண்ட் மந்த்லி. ஸோ இப்போ டே அப்படின்னு எடுக்கும்போது நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம். வீக்லி அப்படிங்கும்போது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி அப்படிங்கும்போது நமக்கு ஒரு லாங் டேர்முக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படிங்கும்போது அதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு பேர் என்ன, இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸில் என்ன நடக்கணும், ஒரு பெரிய மூவ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கன்சால்டேஷனில் இருக்கணும். கன்சால்டேஷனில் இருக்கிறத நம்ம நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நேரோ ரேஞ்சாக ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கும்போது அது பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு நல்ல மூவ் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம வந்துட்டு சார்ட்டிங் ஸ்கேனர் யூஸ் பண்ணியும் அதாவது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இப்போ டே அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில், அதுக்கப்புறம் செகண்டு, இந்த மாதிரி தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். ஸோ ஒரு செவன்த் டே, இது வந்துட்டு நேரோ ரேஞ்ச் 7, NR7 அப்படின்பாங்க இந்த கான்செப்ட் பேர். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். 7 நாள் தொடர்ந்து கரெக்டாக 7 டேஸ். இப்போ இன்றைக்கோட ஹை அண்ட் லோ பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் 7 டேஸோட ஹை அண்ட் லோ விட சின்னதாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டாக் என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி அங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு நல்ல மூவ், அப் சைட் மூவ் ஆர் டவுன் சைட் மூவ் எதோன்னு போகும். அதை கிராஸ் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் கண்டிஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்துட்டு டே 1. ஸோ இது டே 6 ப்ரீவியஸ். இப்போ வந்துட்டு கரண்ட் டே அப்படிங்கும்போது இது வந்துட்டு இதில் ஒரு டே, இதோட ஹை லோ பார்த்திங்கன்னா இது விட சின்னதாக இருக்கும், இதோட ஹை லோ திருப்பி இது விட சின்னதாக இருக்கும், இதோட ஹை லோ இது விட சின்னதாக இருக்கும், டே 1 டே 5 விட சின்னதாக இருக்கும், டே 6 விட சின்னதாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிடும். அப்போ இங்கேருந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகும்போது இது கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுத்துடலாம். உங்களுக்கு அந்த மாதிரி கான்செப்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரோ ரேஞ்சிலேருந்து பிரேக் ஆகி ஸ்டாக்ஸ் வந்துட்டு நல்ல மூவ் கொடுக்கும், அப் மூமெண்டம் ஆர் டவுன் மூமெண்ட் ரெண்டுமே. இதை தான் நம்ம சார்ட்டிங் ஸ்கேனரில் வந்துட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு 1 டே கேண்டில்ஸு. இதே பார்த்திங்கன்னா நம்ம இந்த 1 வீக் கேண்டிலாக அசியூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நம்ம வந்துட்டு எடுத்து வீக் கேண்டில், இது வந்துட்டு செகண்ட் வீக் கேண்டில், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், ஃபிஃப்த் வீக், இப்போ 6th வீக், கரண்ட் வீக் அந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்கும். ஏன்னா ஒரு 6 வாரம் உங்களுக்கு கன்சால்டேஷன்லேயே உங்களுக்கு நேரோ ரேஞ்சாக இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். இதே பார்த்திங்கன்னா மந்த்லிக்கும் 1 மந்த்தோட ஹை லோ அப்படி பார்க்கும்போது ஒரு 6 மாதம் ஒரு ஸ்டாக் கன்சால்டேஷனில் இருக்குது அப்படிங்கும்போது அதுவும் வந்துட்டு ஒரு நல்ல மூவ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சார்ட்டிங் ஸ்கேனர் மட்டும்தான் உதவும். மற்றபடி நம்ம மேனுவலாக போய் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்துட்டு எப்படி சார்ட்டிங் ஸ்கேனரில் இந்த கோடை எழுதலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சார்ட்டிங் ஸ்க்ரீனரில் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்த ஸ்ட்ராட்டஜியை, அதாவது நேரோ ரேஞ்ச் 7 டேஸில் நம்ம வந்துட்டு பார்த்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி ரிட்ரைவ் பண்ணுறது ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பற்றி நம்ம ஸ்க்ரீனரில் கோட் எழுதிடலாம். ஸோ வெரி சிம்பிள் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வெப்சைட். இதில் நிறைய ஸ்க்ரீனர் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கும். ஸோ இதில் எப்படி இது க்ரியேட் பண்ணுறது ஒரு ஸ்கேனரை அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஸ்கேன் இருக்கும், டாப்பில் கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன செக்மெண்ட்டில் நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணோம், கேஷ் செக்மெண்ட்லையா இல்லை நிஃப்டி 200 இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் வேணுமா, 500 50 மிட் கேப் ஸ்டாக்ஸா, ஃப்யூச்சர்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸா, எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கேஷ் செக்மெண்ட் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டாக் எத்தனை ரூபாய்க்கு மேலே வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இது பண்ணுது. ஸோ லேட்டஸ்ட்டில் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்டாக் வேணும் எனக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் எழுதிடுறேன். அடுத்தது ஒரு ஸ்டாக் மூவ்மெண்ட்
கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டேன் 100. ஏன்னா நமக்கு 100 ரூபாய்க்கு கீழே இருந்தால் பென்னி ஸ்டாக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவை இருக்காது. 100 ரூபாய்க்கு மேலே இருக்க ஸ்டாக் எனக்கு வேணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, வால்யூம் ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா, சரிங்களா? ஸோ லேட்டஸ்ட் வால்யூம் இல்லை அப்படிங்கும்போது லேட்டஸ்ட் வால்யூம் ஆர் ப்ரீவியஸ் டே வால்யூம், 1 day ago வால்யூம் நமக்கு ஒரு லேட்டஸ்ட் வால்யூம் கிரேட்டர் தேன் ஒரு நம்பர் நம்ம வந்துட்டு நார்மலாக ஒரு 4 lakh அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது பார்த்திங்கன்னா ஏன் 1 day ago வால்யூம் எடுக்கிறேன் அப்படின்னா, சில டைம் நம்ம இந்த ஸ்டாக் மார்னிங்கே கேப் அப் ஆகும், சரிங்களா? அப்போ ப்ரீவியஸ் டே வால்யூம் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம அந்த கண்டிஷனை பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கும்போது நமக்கு இது எழுதிடலாம். ஸோ குயிக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிச்சிட்றேன். அதாவது நேரோ ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு கேண்டிலோட வித் ப்ரீவியஸ் டேயோட ஹையை கிராஸ் பண்ணிச்சு. லாஸ்ட் 7 days கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற கேண்டில் பார்த்திங்கன்னா அதோட ஹை டு லோ ப்ரீவியஸ் 7 days கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருந்தது. அப்போ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே பிரேக் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னு தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் இப்போ கோட் எழுது. அப்போ ஸோ 1 day ago ஹை மைனஸ் 1 day ago லோ, சரிங்களா, should be less than, அதே மாதிரி 2 day ago high minus low னு எழுதுவோம். 2 day ago high minus low. இதே மாதிரி நம்ம இந்த ஃபில்டரை காப்பி பண்ணி 1 day ago high minus low should be less than 2 daysக்கு அப்புறம் 3 days இதில் வந்து 3ன்னு மாற்றிக்குங்க. அடுத்து 1 day ago மைனஸ் 1 day ago high minus 1 day ago low less than 2, 3, 4 days. இங்கே 4 இல்லை அப்படின்னா என்னன்னு இருக்கும், என் கிளிக் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா 4 என்டர் பண்ணிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் தான் 4 days ago. அதே மாதிரி திருப்பி இதை 2 டைம் காப்பி பண்ணிவிடுங்க. 1 day ago high minus low 4, 5 days இங்கே என் பொதுவாக 5ன்னு போட்டிங்க வந்துட்டிங்கன்னா 5. இப்போது 6 days வந்துருச்சு. இப்போ நம்ம 7th day தான் என்ட்ரி எடுப்போம் அடுத்தது, சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 6 days ago ஹை மைனஸில் வந்துருச்சு. வால்யூம் லேட்டஸ்ட் க்ளோஸு 1 day ago ஹை மைனஸில் பார்த்திங்கன்னா 2 days ago விட சின்னதாக இருக்கணும். 3 days, 4 days, 5 days, 6 days. இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ எப்போ என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு கேண்டில் இதாக இருக்கும், ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் ஷேப்ஸில் இருக்கும்போது 1, 2, 3, 4, 5, 6th day கேண்டில் இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையை பிரேக் பண்ண நம்ம என்ட்ரி எடுப்போம். அப்போ அதுக்கு ஒரு சப் ஃபில்டர் போட்டுருவோம். இதில் போயிட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா சப் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் கரண்ட் இதில் லேட்டஸ்ட் க்ளோஸ், சரிங்களா, இப்போ க்ளோஸ் ஆன ப்ரைஸு லேட்டஸ்ட் க்ளோஸ் கிராஸ்ட் அபவ் 1 day ago ஹை. ஸோ கரெக்டாக இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேயோட ஹையை வந்துட்டு கிராஸ்ட் அபவ் 1 day ago லேட்டஸ்ட் இல்லை 1 day ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துரும். ஸோ இதை ரன் பண்ணிக்கங்க இந்த ஸ்க்ரீனரை. இந்த ரன் பண்ணிங்கன்னா ஒரு நமக்கு கேஷ் செக்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 ஸ்டாக் தான் வருது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதில் ஃபர்தராக நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஏதாவது இன்னும் கிளாரிட்டி கிடைக்குதா. இதில் 9 ஸ்டாக் வந்து 9 எடுக்க முடியாது. நம்ம ஆல்ரெடி சிலது பார்த்திங்கன்னா 7% மூவ் ஆகிருக்கு, இல்லை அந்த மாதிரி எடுத்துகிட்டு, இல்லை இது எனக்கு இது வரல அப்படிங்கும்போது ஃப்யூச்சர் மாற்றிக்கங்க, நிஃப்டி 200 மாற்றிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். பேக் டெஸ்ட் டேட்டாவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நான் வெப்சைட்லேயும் இந்த லிங்க் கொடுத்துட்றேன். NR7 டே கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் எடுக்கிறது, கிராஸ்ட் அபோவ் இருக்குல்ல, அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது நீங்கள் சேவ் பண்ணோன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு அதாவது பேக் டெஸ்ட் டேட்டா வரும். எப்பப்போ இந்த மாதிரி பிரேக் ஆகிருக்கு, எப்படி போயிருக்கு ஸ்டாக்கு,
அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். இதை நம்பி எடுக்கலாமா? ஸோ ஒரு December 5th சில ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா December 5th நமக்கு ஒரு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸ்டாக் வந்திருக்கு. சம்பால் ஃபர்டிலைசர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சில டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். இதில் ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அந்த 6th டே பிரேக் அவுட் ஆகுதுல ப்ரீவியஸ் டே அதோட லோ தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கேண்டிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக தான் போயிட்டுருக்கும். ஸோ December 5th பாருங்கள் உங்களுக்கு இதை பிரேக் ஆகிட்டு இந்த 1, 2, 3, 4, 5 இந்த 5 டேஸோட இந்த கேண்டில் பாருங்கள், இதுதான் December 5th. இதை பிரேக் அவுட் ஆனோன்னு நமக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா 2nd, 3rd, 4th லீவு, 5th பார்த்திங்கன்னா இந்த கேண்டில். ஸோ இதில் தான் நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டேவோட வால்யூம், அதாவது இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 இந்த 5 டேஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு சென்டரில் வைக்கிறேன். ஸோ இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த 7 டேஸ் விட இதோட ரேஞ்ச் ஹை டு லோ சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இந்த ஹையை பிரேக் பண்ணோன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. சேம் டேவே இன்ட்ராடேக்கே நல்லா தான் கொடுத்துருக்கு. உங்களுக்கு 304லேருந்து கிட்டத்தட்ட 309 ஒரு 5% வைஸ் பார்க்கும்போது ஒரு 2 to 3% கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் நீங்கள் இது அடுத்தது பேங்க் பீஸு, அது வேணால் HSCL, ஸ்மால் கேப் முடிஞ்சாலும் கொடுத்துருங்க. மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். HSCL ஸ்மால் கேப், ஏன்னா ஸ்மால் கேப்பில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். சில டைம் வால்யூம் கம்மியாக இருக்கும். நீங்கள் நம்ம வால்யூம் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ட்ரேடிங் வால்யூம் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா 5th டே. ஸோ இந்த கேண்டில் பிரேக் பண்ணோன்னா நமக்கு 102லேருந்து நமக்கு 105 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 2 to 3% இதுவும் வந்துட்டு நல்ல டார்கெட் கொடுத்துருக்கு. ஸோ எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன கேண்டிலில் ஒரு நேரோ டேஸ் வருதோ பிரேக் அவுட் ஆனோன்னா இந்த ஸ்கேனர் உடனே நமக்கு இது கொடுக்கும். ஸோ நீங்கள் உட்காந்து எல்லா ப்ரீவியஸ் டேஸ் சில இது வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஓகே நல்லா வந்துட்டு ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் இதை டவுன்லோடாக CSV பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனரோட லிங்க்கை நான் நம்மளோட வெப்சைட் powerpunk.com அப்படிங்கிற வெப்சைட்டில் டாப்பில் கொடுத்துட்றேன். இன்னும் கொடுக்கல, இன்றைக்கி எண்ட் ஆஃப் டேயில் நான் ஒர்க் பண்ணி அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுவேன். இந்த இதில் ஜாக்பாட் ஸ்க்ரீனர்னு ஒரு செக்ஷன் இருக்கும் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த ஜோனில். ஸோ இந்த ஜோனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனரோட லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதை வந்துட்டு யூஸ் பண்ணிங்க. இதைவே நீங்கள் மந்த்லி வீக்லி அப்படிங்கிற வேரியஸ் இதுக்கும் போடலாம். இப்போ வந்துட்டு 1 டே வச்சு கம்பேர் பண்ணோமா, இதே பார்த்திங்கன்னா நீங்கள் 1 வீக் ஹை மைனஸ் லோ, லெஸ் தேன் 2 வீக்ஸ் ஹை மைனஸ் லோ, அதே மாதிரி மந்த்லி வைஸு இந்த டேக்கு பொதுவாக வீக்லி அண்ட் மந்த்லி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க் இதைவே நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இங்கே டே அகோக்கு பொதுவாக 1 வீக் அகோ அப்படிங்கிறத மாற்றணும், அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு மெயின் இதில். ஸோ இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8072210003. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா கோர்ஸும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். தேங்க்யூ, பாய்.